இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காலேஜ் அட்மிஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 24/3/2026 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எங்கேருந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் தேர்வு பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான 2026க்கான பிஎஸ்சி அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க நர்சிங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் கோர்ஸுக்கு எம்எஸ்சி நர்சிங்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநிலை படிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 25/3/2026 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/4/2026 அன்றைக்கோடு பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கோர்ஸுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து இந்த காலேஜுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இதுக்கு வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து 27 ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா 2026 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நடைபெறுன்றது வந்து டேட் வந்து அறிவிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஹெல்த் கேர் கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பேசிக்கு வந்து அவங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்போ வந்து நடைபெறும்னா 30 மேல வந்து பார்த்திங்கன்னா 2026 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுன்றது வந்து இங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகலை படிப்புக்கான அட்டவணை வந்து அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 25/3/2026 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/4/2026 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு. எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ஜூன் 2026 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 13 ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா 2026 அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாமுக்கான டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த காலேஜ் அட்மிஷன் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த வெப்சைட்டுக்கு போய்க்குங்க. வெப்சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து உங்கள் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அகாடமி கோர்ஸ் வந்து இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்டுன்னு 2 விதமாக இருக்கும். நீங்கள் வந்து பிஜி யூஜி எதுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. பிஜிக்கு அப்ளை பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து போயிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் வந்து எந்தெந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி அண்ட் கோர்ஸுக்கு நர்சிங்கில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வியூ டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன்னு இருக்க பாருங்கள், லாகின்னு, அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். அதை வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிட்டு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் அப்ளைன்னு இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் வந்து நர்சிங்க்கு இதுக்காக ஜாயின் பண்ணணுன்னா இந்த காலேஜில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 12th ரிசல்ட் வர்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி 12th முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.